பெரியவா துடிகளே சரணம், நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சித்தர்கள் வழிபாடு, ஜீவசமாதி வழிபாடு, மகான்கள் வழிபாடு ஏன் நம்ம செய்யணும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய கர்மாவை அழிக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குருவுக்கு உண்டு. நம்ம பாடலில் கூட சொல்லும்போது குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரகன் தான் சொல்கிறோம். குரு அப்படிங்கிறவர் தான் தெய்வத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடியவர். அவங்க நம்மளுடைய கர்மா, நம்மளுடைய பாவம், நம்மளுடைய தீவினைகள் எல்லாத்தையுமே நம்ம திருந்திட்டோம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அழிச்சிருவாங்க. நீங்கள் நம்புனீங்கன்னா அழிச்சிருவாங்க. உங்களுக்கு நற்பலன்களை கொடுப்பாங்க. இது எப்படின்னு பார்க்கலாங்களா? நம்ம மகா பெரியவாவுடைய ஒரு தீவிர ஒரு பக்தர்னு வச்சுக்கோங்களேன். நம்ம குடும்பமே தீவிரமான ஒரு பக்தர்கள் தான். தமிழ்நாட்டிலேருந்து மேற்கு வங்கம் போய் கொல்கட்டாவில் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அவங்க எப்பயுமே என்ன செய்வாங்க அப்படின்னாக்கா, வருஷத்துக்கு ஒரு 2 மாதம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிவிட்டு வருவாங்க. தமிழ்நாடு இருக்கிற எல்லா கோயிலுக்கும் போயிட்டு திரும்ப ஃபஸ்ட் ஆரம்பிக்கிறது காஞ்சிபுரத்தில் ஆரம்பிப்பாங்க. காஞ்சிபுரத்தில் முடிச்சுட்டு பெரியவா கிட்ட ஆசி வாங்கிக்கிட்டு திரும்பி அவங்க ஊருக்கு போயிடுவாங்க. இதே மாதிரி ஒரு தடவை அதே மாதிரி செஞ்சுட்டு அவங்க ஊருக்கு போயிடுறாங்க, கொல்கட்டாவுக்கு போயிடுறாங்க. அவங்க வீட்டுக்கு போனோன்னா அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, இந்த நேரத்தில் நம்ம ஒரு காஃபி குடித்தா நல்லா இருக்குமே, நமக்கு பால் இல்லையே அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அப்போ கதவை தட்டுறாங்க யாரும். போய் அந்த அம்மா திறந்த உடனே பால்கார் நின்றுட்டுருக்கார். ஆனால் பால்காரை பார்த்த உடனே அவங்களுக்கு அப்படி ஒரு அதிர்ச்சி. என்னது இது, நமக்கு பால் ஊற்றுறவர் தானா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிடுறாங்க. என்னப்பா ஏன் இப்படி ஆயிட்ட அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா அவர் எப்படி இருக்கிறாருன்னா எலும்பு தோலுமாக இருக்கிறார். இதுக்கு முன்னாடி அவங்க 2 மாதத்துக்கு முன்னாடி பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் அவங்களுக்கு அப்படி ஒரு வித்தியாசம் தெரியுது. அந்த பால்கார் சொல்கிறாரு, நீங்கள் 2 மாதம் லீவ் போட்டு போனீங்க, அதுக்குள்ளார எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. நான் போய் டாக்டர்கிட்ட பார்த்ததுக்கு எனக்கு கேன்சர்னு சொல்லிட்டாங்க. எவ்வளோ நாள் இருப்பேன்னெல்லாம் கேரண்டி கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. நம்ம வீட்டிலே உட்காந்துருந்தோம்னா நமக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கே, நம்ம என்ன பண்ணுறதுங்கிறதுக்காக நம்மளால் முடிஞ்ச வேலையை செய்வோன்ட்டு நான் திரும்ப வேலைக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த அம்மாவுக்கு ஒரே அதிர்ச்சி. சரி நீ நாளைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாங்க. இவங்க யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு என்ன ஒரு முடிவுக்கு வராங்கன்னா, நம்ம மகாபெரிவாவிட்ட கூட்டு கொண்டு போய் நிறுத்துவோம், இவர் சரி பண்ண சொல்லி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. அவர் அடுத்த நாள் வந்த உடனே அவங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, நீங்கள் பால் யானத்தை கொடுங்கன்னு சொல்லி பால் யானத்தை வாங்கி பாலை ஊற்றி கொடுத்துட்டு, அவருக்கு எதுலேயும் நம்பிக்கையில் ஒரு விரக்தி வந்துடுச்சு அவருக்கு. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ நாளை காலையில் உன்னுடைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வர்ற, நான் உன்னை கூட்டுக்கிட்டு நான் உன்ட்ட அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா, மகாபெரிவான்னு, அவரை போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களே ட்ரெயின் டிக்கெட்டெல்லாம் புக் பண்ணி அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு 2 நாள் ஆகும். அங்கேருந்து பெரியவா பார்க்குறாங்க. பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணுறாங்க. வெயிட் பண்ணால் எல்லாரையும் பார்க்குறாங்க. பெரியவா இவங்கள கூப்பிடவே இல்லை, இவங்களும் உட்காந்துட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாழியாக எடுத்து அது என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஒரு பெட்ஷீட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. சரி இங்கேயே படுத்துருவோம் அப்படின்ட்டு படுத்துட்டாங்க. பெரியவா கூப்பிடவே இல்லை. பெரியவாவும் அவங்க இடத்துக்கு போயிட்டாங்க. திடீர்னு ஒரு இரவு 12 மணி 1 மணி இருக்கும். இவங்கெல்லாம் அசந்து தூங்கிட்டாங்க. ஏன்னா 2 நாள் கலப்பில் இருப்பாங்க இல்லைங்களா. பெரியவா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு லாந்தல் விளக்கு எடுத்துக்கிட்டு, ஏன்னா லைட்டெல்லாம் போட்டாக்கா கண்டிப்பாக எல்லோரும் முழிச்சுக்குவாங்க அப்படிங்கிறதுக்காக லாந்தல் விளக்கு எடுத்துக்கிட்டு அவங்களுடைய அறையிலேருந்து வராங்க வெளியில். அந்த தண்டம் ஒரு கையில், லாந்தல் விளக்கு ஒரு கையில் எடுத்துக்கிட்டு வராங்க பெரியவா. அந்த 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 பால்காரரை எழுப்புறாங்க. ஒரு இதை வச்சு தட்டுறாங்க. அவர் எந்திரிக்கவே இல்லை. அந்த லாந்தலுடைய வெளிச்சத்தை அதிகமாக்குறாங்க, எந்திரிக்கவே இல்லை. திரும்ப அந்த தண்டத்தால் ஒரு 2-3 தட்டு கீழே தட்டின உடனே பக்கத்தில் இருக்கிற 2 பேரும் எந்திரிச்சிடுறாங்க. எந்திரிச்சு யார் என்னன்னு பார்க்குறாங்க. பெரியவா நிற்கிறாங்க. விஸ்வரூப தரிசனம் பார்த்த உடனே அவங்களுக்கு கை காலும் ஓடலை. ஏன்ச்ச உடனே சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அப்புறம் அவர்கிட்ட பால்கார்கிட்ட சொல்கிறாங்க, ஐயோ இவர் தான் நாங்கள் சொன்னோம் மகா பெரியவான்னு, எந்திரின்றாங்க. அவர் எந்திரிக்கிறார். எந்திரிச்ச உடனே கேள்வி பெரியவா அந்த பால்கார்கிட்ட கேட்டது, தண்ணியில் பாலை கலக்கிறியா, பாலில் தண்ணியை கலக்கிறியா? அவ்வளோதான். மனுஷன் ஆடி போயிட்டார். காலில் விழுந்து, நான் செஞ்சது தப்பு தான், என்னை மன்னிச்சிடுங்க, இனிமேல் நான் எதையும் செய்ய மாட்டேன் அப்படி இப்படின்னு அவர் பாட்டுன்னு புரள்றார். பெரியவா பாட்டுன்னு போயிட்டாங்க உள்ள. திரும்பி கூட்டிகிட்டு வந்தவங்க காலையும் விழுந்துட்டு, என்னை பெரியவா மன்னிக்க சொல்லுங்கள், நான் இனிமேல் தப்பே பண்ண மாட்டேன், நான் திருந்திடுறேன் அப்படி இப்படின்னு அவர் கதறார். திரும்பி பெரியவா ஆசீர்வாதம் பண்ணி பெரியவா அந்த எலுமிச்சம்பழத்தை பிரசாதமாக கொடுத்து, இனிமேல் அந்த மாதிரி செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. அவர் ஏமாற்றினார்.
ஏமாற்றுனதுக்கு அவருக்கு கிடைத்த பலன் தான் இந்த கேன்சர் அப்படிங்கிற வியாதி. அதை அவர் உணர வச்சுட்டார் பெரியவா. அதுக்கப்புறம் அவர் ஊருக்கு போயிட்டாங்க. ஊருக்கு போனதுக்கப்புறம் அங்கே போய் திரும்ப ஒரு 4 நாள் கழித்து ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணும்போது அந்த அறிகுறியே இல்லாமல் எல்லாமே அழிஞ்சிருச்சு. அந்த கேன்சர் செல்லுங்கிறதே அழிஞ்சிருச்சு. ஹாஸ்பிட்டலில் எல்லோரும் கேட்குறாங்க, இன்னும் இது நீ என்னைக்கோ நாளைக்கோன்னு இருப்பேன்லாம் நினச்சோம் நாங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ எந்த டாக்டரை போய் பார்த்து அவர் என்ன மெடிசன் கொடுத்தாருன்னு அவங்களுடைய இதில் அவங்கவுங்க விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே அவர் சொல்கிறார், இல்லை நான் மகா பெரியவாவை பார்க்க தமிழ்நாட்டுக்கு போயிருந்தேன். அங்கே மகா பெரியவாவை பார்த்தேன். அவங்க தான் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணி ஒரே ஒரு எலுமிச்சம்பழத்தை கொடுத்து அனுப்புனாங்க. இங்கே நான் ஒரு 4 நாள் கழித்து நான் அவங்கக்கிட்ட வந்தேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர். உடனே அவர் தான் உனக்கு தெய்வம், டாக்டர் எல்லாமே, இனிமேல் நீ அவரையே பிடிச்சிக்கோ, சரியாயிடுவே அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பி விட்டாங்க. நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள், நம்ம தப்பு தவறு செஞ்சிட்டோம், தெரிஞ்சே செஞ்சிட்டோம், ஆனாலும் அந்த குருவான தெய்வம் நம்மளை ஆட்கொண்டுருச்சு, நம்மளை புரிஞ்சுக்கிச்சு, நம்ம திருந்திட்டோம் அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு தேவையான அந்த தெய்வம் அருளும். குரு அப்படிங்கிறவர் நம்ம கூடையே இருந்து நமக்கு வழிகாட்டுவார். அதனால தான் நம்மளுடைய பாவங்களை, நம்மளுடைய தோஷங்களை அழிக்கக்கூடியவர் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த குரு. ஜீவசமாதியில் இருக்கக்கூடிய குரு பகவான், மகான்கள், சித்தர்கள். இது நிதர்சனமான உண்மை. இது நம்ம மகா பெரியவாவே செஞ்சு காமிச்சது தான் இன்றைக்கி நம்ம சொல்லியிருக்கோம். அதனால அவங்கவுங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜீவசமாதிக்கு போயிட்டு வாங்க. யாரை வேணாலும் குருவாக பிடிச்சிக்குங்க. கண்டிப்பாக அவங்களுடைய அருள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், மலர் மருத்துவம் கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா இந்த பதிவில் வரக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.